என்ன கீதா, பொண்ணு மாப்பிள்ளையோட சாந்தி முகூர்த்தத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? எல்லாரும் வெளியில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? போய் போய் இந்த பொண்ணைய வருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையனை வச்சிருக்கா, நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பெரியம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஹரிச்சந்திரன் விட்டு பொண்ணு அவ மனசுக்குள்ள உண்மையை வச்சுக்க மாட்டாளா? பெரிய யோக்கியமான பொண்ணு மாதிரி அவ்வளோ பெரிய மண்டபத்துல எல்லாருக்கும் முன்னாடி நான் அருணை காதலிச்சது உண்மைதான், ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா. ஏண்டா, அந்த உண்மைதான் உனக்கு தெரியும்ல? அப்படியே அவ சொல்றதா இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு தனியா இல்லடா சொல்லியிருக்கணும். காதும் காதும் வச்ச மாதிரி மூடி மறைக்க வேண்டிய விஷயத்த இப்படி பழிச்சு நான் போட்டு உடைப்பா? பெரிய உத்தமை மாதிரி பேசுற. பெரியம்மா போதும். டேய், நீ வயசு பையன்டா, அதனாலதான் அவ அழகு உன் கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ ஒன்னும் உனக்கு புரியாது. கீதா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலக்கா. நீயா ஒரு முடிவு சொல்ல. சாந்தி முகூர்த்தம் இப்ப வேண்டாம், தள்ளி வச்சிரு. பெரியம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? டேய் வருண், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொல்லுக்கா. ஆமா கீதா, இன்னைக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி சாமி ரூம்ல போய் கற்பூரம் ஏத்தி பிரியாவை சத்தியம் பண்ண சொல்லு. என்னன்னுக்கா சத்தியம் பண்ண சொல்றது? நான் சுத்தமானவதான், அருண் கூட எந்த தப்பும் பண்ணல, நான் இன்னும் கன்னித்தன்மையோட தான் இருக்கேன்னு சத்தியம் பண்ணி கேளு. பெரியம்மா, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க அம்மானு கூட பார்க்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். வெளியே போங்க. டேய், எதுக்கு இப்ப அவங்க மேல கோவப்படுற? அவங்க சொல்ல வந்ததை முழுசா சொல்ல விடு. இன்னைக்கு நீ பெரியம்மா வாயை மூடலாண்டா, ஆனா ஊர் வாயை மூட முடியுமா? அக்கா, நீ சொல்ல வந்தது சொல்லுக்கா. சாமி கிட்ட சத்தியம் பண்ண சொல்லு. அதுக்கும் சம்மதிக்கலையா? அவ கெட்டு போகாதவதான்னு டாக்டர் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்லு. பெரியம்மா, ஏய் இருடா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. ஆமா கீதா, அப்படி சொன்னாதான் உண்மை தெரியும். பிரியா கிட்ட இது ரெண்டுக்கும் நீ சம்மதிச்சாதான் வருண் கூட வாழ முடியும்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா என் மகனுக்கு மனைவியா வாழ முடியாதுன்னு சொல்லு. என்ன கீதா, நான் சொல்றது சரிதானே? சம்பந்திமா, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. அந்த அருண் குடும்பம் கல்யாண மண்டபத்துல அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அது எல்லாத்தையும் சமாளிச்சு வருணுக்கும் பிரியாவுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டீங்களே, உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. பாழா போன உடம்புக்குள்ள பிபி சுகர்னு மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால கல்யாணத்துக்கு வர முடியல. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதே, அதுவே போதும். சம்மந்திமா, கல்யாணம் முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்ட உடனே கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஜோசியரை பார்த்துட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் நட்சத்திரமெல்லாம் குறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு முகூர்த்த நாள், இன்னைக்கே வச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. என்ன சம்பந்திமா, உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன சம்பந்திமா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் மாப்பிள்ளையும் அமைதியா இருக்கீங்க. ஏன் சம்பந்தியம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க விரும்பின பொண்ணு கிடைச்சிருச்சு இல்ல? விரும்பின பொண்ணு கிடைச்சிடுச்சு, ஆனா நாங்க விரும்பின மாதிரி கிடைக்கலையே. என்ன சொல்றீங்க சம்பந்தியம்மா? அதான் ஊரறிய சொல்லிட்டாளே, சபையில அருணை தான் நான் காதலிச்சேன்னு சொல்லி மண்டபத்துல எங்க மானத்தையே வாங்கிட்டாளேம்மா. எல்லாரும் எங்க காது படவே தப்பு தப்பா பேசுறாங்க. ஏங்க, அவ காதலிச்சது உண்மையாவே இருக்கட்டும்ங்க, பிரியாவுக்கு ஞாபகம் வந்த உடனே எங்களை கூப்பிட்டு எங்க கிட்ட தனியா தானே சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு மண்டபத்துல ஊர் அறிய சொல்லி எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டா தெரியுமா? ச்சே, எங்க மானமே போச்சு. எல்லாரும் பிரியாவை எவ்வளவு தப்பு தப்பா பேசுறாங்க தெரியுமா? ஐயோ சம்பந்தியம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. நான் பேசுறது இல்லைங்க, மண்டபத்துல என் மூஞ்சில காரி துப்பாத குறைய எல்லாருமே பேசிக்கிறாங்க. அது உண்மையா இருக்குங்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல அருணும் பிரியாவும் அடிச்ச கொட்டத்தை தோ நேர்ல பார்த்த என் அக்காவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? சம்பந்தியம்மா, யாரு என்ன சொன்னாலும் எங்க பொண்ணு பிரியா நல்ல பொண்ணு.
அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஊரே பிரியாவை பத்தி தப்பா சொல்லுதே. ஊரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நீங்க நம்பாதீங்க சம்பந்தியம்மா. நான் நம்புறேன், நம்பாம போறேன், அது முக்கியம் இல்லங்க. ஆனா நான் வெளியே போகும்போது பிரியாவை பத்தி ஏன் எதிர்க்கவே கேவலமா பேசுவாங்க இல்லையா? அத கேட்டுட்டு நான் எப்படிங்க என் பையன் அவ கூட குடும்ப நடத்த சொல்ல முடியும்? இத பாருங்க அம்சவல்லியம்மா, நான் என்ன சொல்றேன்னா, உங்க பொண்ணு என் பையனோட வாழணும்னா இன்னைக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி சாமி முன்னாடி கற்பூரம் அடிச்சு தான் கெட்டு போகலன்னு சத்தியம் பண்ணணும். இல்லனா டாக்டர் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுங்க. வேண்டாம் சம்பந்தியம்மா, வேண்டாம். நீங்க இப்படி சொல்றத பிரியா கேட்டானா அவளால தாங்கிக்க முடியாது சம்பந்தியம்மா, தாங்கிக்க முடியாது. ஐயோ, அவகிட்ட கேட்காம போனா எங்களால இந்த ஊர்ல மானத்தோட வாழவே முடியாது. ஐயோ சம்பந்தியம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பிரியா கிட்ட இப்படி கேட்டுடாதீங்க. வேண்டாம் இந்த சம்பந்தி. பாருங்க, எங்களுக்கு எங்க குடும்ப மானம் தான் முக்கியம். சரி, நான் கேட்க வேணாம்னா கேட்கல, நீங்களே பிரியா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்க. என்னக்கா, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? பிரியா சொல்ல போற பதில்ல தானே அது சரியா தப்பான்னு தெரியும். நீ வா. மாப்பிள்ள, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், டாக்டர் என்னதான் சொல்றாங்க? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்க வைஃப் இருக்கிற நிலைமையில இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். நவநீதம் சார். சார், இப்போ உங்க ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? சொல்ற அளவுக்கு இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரல சார். மோசமான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஆமா, என் பையன் அருணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? உங்க பையனை பத்தி எங்களுக்கு கிடைச்ச தகவலை உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்க பையன் வெளியில போகும்போது கார்ல தானே போனாரு? ஆமா சார், கல்யாண மண்டபத்திலிருந்து கார்ல தான் சார் போனா. பிரியா அவனுக்கு கிடைக்காதனால ஏதோ மன வருத்தத்தில் போறான்னு தான் விட்டுட்டோம். வந்துருவாங்கிற நம்பிக்கையில நாங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம் சார். சார், உங்க அருண் போனது இந்த காரன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமாங்க, இந்த கார் தான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓரமா இந்த கார் நின்றுட்டு இருந்துச்சு. என்ன சார் இது? ரயில்வே ஸ்டேஷனை காரை நிறுத்திட்டு என் பையன் எங்க போனான் சார்? சார், அந்த காரை நிறுத்திட்டு என் பையன் எங்க போனான்னு விசாரிச்சீங்களா சார்? சார், பதட்டப்படாதீங்க, ஒரு நிமிஷம். அந்த பர்ஸ் எடுங்க. இந்த பர்ஸ் உங்க பையன் தானே பாருங்க. சார், இது என் பையன் பர்ஸ் தான் சார். இது அவனு தான் சார். பாருங்க சார், அவன் போட்டோ கூட இருக்குதுல. அந்த போன் எடுங்க. இது உங்க பையன் மொபைலான்னு பார்த்து சொல்லுங்க. சார், ஆமா சார், என் பையன் மொபைல் தான் சார். பாருங்க சார், என் பையனும் பிரியாவும் ஜோடி எடுத்துக்கிட்ட போட்டோ கூட இருக்கு சார். அந்த வாட்ச் கொடுங்க.
இந்த வாட்சையும் பார்த்து சொல்லுங்க உங்க பையன் தானே. சார் இது என் பையன் வாட்ச் தான் சார். என்ன சார், என் பையன் வாட்ச், மொபைல், பர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என் பையன் உயிரோட இருக்கானா இல்லையா சார்? நோ, நீங்க ஏன் சார் இப்படிலாம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க பையன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த மொபைல், பர்ஸ், வாட்ச் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? சொல்றேன் சார். என்னையா யாரு இவங்க? சார் இவங்க 3 பேரையும் பார்த்தா சந்தேகமா இருந்துச்சு. கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்ததுல பைக்குள்ள வாட்ச், செல்போனு, பர்ஸ்லாம் இருந்துச்சு. ஒருவேளை யாரையாவது கொலை பண்ணிட்டு பங்கு போட இருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு பிடிச்சி வச்சிருக்கேன் சார். விசாரிங்க சார். யோ, உங்களுக்குலாம் எப்படி இந்த பர்ஸ், மொபைல், வாட்ச் எல்லாம் கிடைச்சது? என்னையா முழிக்கிறீங்க? யாரையாவது கொலை பண்ணிட்டீங்களா? ஐயா, நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லையா. நாங்க 3 பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறவங்க. பிச்சை எடுக்கிறப்போ கார்ல இருந்து வரவங்க காரை பார்த்துக்க சொல்லிட்டு ட்ரெயின்ல போவாங்க. போறவங்க கிட்ட பிச்சை கேட்போம். அவங்களும் எங்களுக்கு பிச்சை போட்டுட்டு காரை பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நினைச்சுதான் ஒருத்தர்கிட்ட பிச்சை கேட்டோம். அவர் என்னடானா வாட்சி, மொபைலு, பர்ஸை ஆளுக்கு ஒன்னா பிச்சை போட்டுட்டு போயிட்டாரியா. ஆனா அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு. எங்களுக்கு பார்க்கறதுக்கும் அதே மாதிரி தான் தெரிஞ்சுது. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொலைகாரங்க இல்ல, பிச்சைக்காரங்க ஐயா. இதான் சார் நடந்துச்சு. உங்க பையனுடைய திங்ஸ் எல்லாம் எங்களுக்கே இப்படிதான் கிடைச்சது. சார் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அருண் பிரியா கிடைக்காத விரக்தியில என்ன பண்ணிக்கிட்டானே தெரியல சார். அவனை எப்படியாவது கண்டுபிடிங்க சார். பிரியா மருமகளா வரலைங்கிற ஏமாற்றத்துல என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கா. என் பையனையும் காணோம். இந்த சூழல்ல நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கேன் சார். சார் நீங்க தான் சார் என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கவலைப்படாதீங்க சார், நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நான் எப்படியும் உங்க பையனை கண்டுபிடிச்சிருவேன். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் வச்சு என்ன தப்பா இட போட்டுறாதீங்க. இந்த திங்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். என் பையன் தான் எனக்கு வேணும். என் பையன் விருப்பப்பட்டு இதெல்லாம் யாருக்கு கொடுத்தானோ அதை அவங்ககிட்டயே கொடுத்துருங்க சார். இதில் இருக்கிற என் பையன் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார். ஓகே சார். நீங்க தைரியமா இருங்க சார். உங்க பையனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நிச்சயமா கிடைச்சிருவாரு. நாங்க வரோம் சார். போங்க. மாமா, என்ன ஐகளா, என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? மாமா, நாம போட்ட திட்டம், கனவு எல்லாமே கலைஞ்சு போச்சு. என்னமா நடந்துச்சு? என்னாச்சு? நந்தினி விஸ்வாவோட சேர்ந்துட்டா. இனிமே நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. விஸ்வா இனிமே என்ன கொலை செய்ய கூட தயங்க மாட்டாரு. நான் விஸ்வாவுக்கு தெரியாம தலைமறைவா ஒளிஞ்சிருக்கேன். நந்தினியும் விஸ்வாவும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த வீட்ல நந்தினி இப்ப பழைய ஸ்தானத்துக்கு வந்துட்டான். பிரியாவோட கல்யாணத்தை கூட நந்தினி முன்ன நின்னு நடத்தி வச்சிருக்கா. நான் இருந்த அந்த பிரியா கல்யாணத்தை நடத்தி வச்சு விஸ்வா கிட்ட நல்ல பேர் வாங்கி எல்லா அதிகாரத்தையும் நான் என் கையில எடுத்திருப்பேன். எல்லாமே கை நழுவி போயிடுச்சு மாமா. விஸ்வா கிட்ட இனிமே நான் நெருங்கவே முடியாது. இனிமே அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லாம போச்சு. அது மட்டும் இல்ல, விஸ்வா ஒருவேளை என்ன எங்கேயாவது தப்பி தவறி பார்த்துட்டா அவ்வளவுதான்.
ஜெயில தூக்கி போட்டுருவாரு. இல்ல இல்ல டோட்டலா எனக்கு சமாதியை கட்டிடுவாரு. அகிலா, நீ எதுக்கும் கவலைப்படாத. மூர்த்தி ஒன்றும் முட்டாள் இல்ல. நீ தோத்து போயிட்டதா சொன்னியே, இல்ல, இனிமேதான் நீ ஜெயிக்க போற. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன் அகிலா. நந்தினி நம்ம கஸ்டடியில் இருக்கும்போது நான் ஒரு காரியம் பண்ணேன். நந்தினிக்கு சாப்பாட்டில் ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்கேன். மாமா, என்கிட்ட நீ இதை சொல்லவே இல்லையே மாமா. நீ பயந்துருவன் தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லவே இல்லை. நந்தினி நம்மளை மீறி எப்படியாவது தப்பிச்சு போயிட்டா, அவ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் இந்த ஸ்லோ பாய்சன் அவளுக்கு கொடுத்தேன். அப்படின்னா நந்தினி செத்துருவாளா மாமா? நான் கொடுத்திருக்கிற பாய்சன் அவ உடம்புல 3 கட்டமா வேலை செய்யும். முதல் கட்டம் அவளோட உடம்புல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 2வது கட்டம் அவளோட மூளையில பெரிய இரத்த கொதிப்பை உண்டு பண்ணும். 3வது கட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அவ உயிரை அரிச்சு கடைசியில அவளையே காலி பண்ணிடும். நந்தினி உடல்நல பாதிக்கும் போது டாக்டர் கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்களே. அந்த டாக்டர் அவளை செக் பண்ணும்போது உடம்புல ஸ்லோ பாய்சன் கலந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே மாமா. அப்படி கண்டுபிடிக்கும் போது நந்தினிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை காப்பாத்திடுவாங்களே மாமா. காப்பாற்றவே முடியாது. ஏன்னா எந்த ஆங்கில மருந்தாலையும் நான் கொடுத்த பாய்சனை விஷமுறிவு பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, நான் எந்த வகையான ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்கேன்னு எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நானா சொன்னாதான் அந்த மருந்து என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். நந்தினியும் பொழைக்க முடியும். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க மாமா. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல மாமா. ஸ்லோ பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சதும் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. அந்த விஸ்வாவும் காலடியில வந்து விழுவான். உன்னையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்காம ஓய மாட்டா இந்த மூர்த்தி. ஏன் கீதா, அம்சாவளி பிரியா கிட்ட ஏதாவது கேட்டாரா இல்லையா? கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? அம்சாவை கூப்பிடு, என்னன்னு கேட்டுருவோம். அக்கா, ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்க வரட்டும், கேக்குறேன். இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க கூடாது. நான் அம்சாவை கூப்பிடுறேன், நீ என்னன்னு கேளு. கேளு. அம்சாமா, அம்சாமா, இங்க வாங்க. என்ன சொல்றா உங்க பிரியா? சத்தியம் பண்ணி குடுக்கறேங்கறாளா இல்ல முடியாதுங்கறாளா? ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நான் இன்னும் பிரியா கிட்ட அதை பத்தி பேசவே இல்ல. ஏன், 4 நட்சத்திரம் நல்லா இல்லையா? அக்கா, நீங்க சும்மா இருங்க, நானே கேக்குறேன். என்ன சம்பந்தி, நீங்க பிரியா கிட்ட கேக்குறீங்களா இல்ல நானே கேக்கட்டுமா? சம்பந்திமா, நீங்க முதல்ல சொன்னப்ப நானும் பிரியா கிட்ட இத கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது இது கேக்குற விஷயமா தோணல. பிரியா மனசு சங்கடப்பட்டுடும். அதனால நாம இத கேட்க வேண்டாமே. கேட்க வேண்டாமா? நீங்க என்ன கேக்குறது? நாங்களே கேக்குறோம். ஐயோ, பிரியா, வேண்டாமா, கேட்க வேண்டாமா. நான் வேணா உங்க கால் பிடிச்சு கேக்குறேன். கால்ல விடுறீங்களா? ஏற்கனவே கால்ல விழுந்ததுக்கு தான் என் தங்கச்சி உங்ககிட்ட கேட்க சொன்னா, நீங்க போய் கேக்குறேன். நீங்க உங்களால முடியல, மறுபடியும் கால்ல விடுறேங்கிறீங்க. நல்லா இருக்குங்க உங்க குடும்ப லட்சணம். நான் என்ன? ஐயோ, போலீஸ்! நான் இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சும்மா இருங்க. கோபி வருணோட ஃப்ரெண்டு. வா கோபி. வருண பார்க்க வந்தியா? வருண், கோபி வந்திருக்கான் பாரு. டேய் வாடா கோபி, என்ன திடீர்னு வந்திருக்க? எதுனா விசேஷமா? அருணை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அருணை பத்தி சொல்ல என்ன இருக்கு? என்ன
இப்ப நடந்து முடிஞ்ச கல்யாணம் செல்லாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கானா? இல்லம்மா, அவன் காணாம போயிட்டான். அநேகமா அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனோட கார் அனாதையா ரயில்வே ட்ராக் பக்கம் நின்றுட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அவனுடைய வாட்சி, பர்ஸ், மொபைலு இதெல்லாம் பிச்சைக்காரங்களுக்கு தானமா கொடுத்துட்டு எங்கேயோ போயிருக்கான். எனக்கு என்னமோ பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாத விரக்தியில தற்கொலை பண்ணிருப்பானு தோணுது.